இந்த டாபிக்கே கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கும். எல்லாரும் இதுல பல டைப் ஆஃப் மக்கள் இருக்காங்க. ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கீங்க, ஜாப்ல இருக்கவங்க இருக்கீங்க, பிசினஸ் பண்றவங்க இருக்கீங்க. எல்லாருக்கும் பிரயோஜனம் உள்ள ஒரு விஷயம் தான். இந்த 2024ல ஆரம்பிச்சோம், இன்னைக்கு கடைசி லெவலுக்கு வந்துட்டோம். லாஸ்ட் ஃபியூ டேஸ்ல இருக்கிறோம். நார்மலா ஒரு புதிய வருஷம் ஆரம்பிச்சோம்னா என்ன பண்ணுவோம்? ஏன்னா புதிய வருஷம் ஆரம்பிக்க ஜஸ்ட் 3-4 டேஸ் முன்னால என்ன பண்ணுவோம்? தீர்மானங்கள் இருக்கும், ரெசல்யூஷன்ஸ் இருக்கும். இந்த ரெசல்யூஷன்ஸ் எடுக்கிறது எல்லாமே எல்லாரும் கம்ப்ளீட் பண்றாங்களா, இல்லைன்னா எல்லாரும் அச்சீவ் பண்றாங்களான்னு கேட்டாச்சுன்னா 95% மக்கள் வந்து ஃபெயில் ஆகுறாங்க. லெஸ் தேன் 5% தான் அதை அச்சீவ் பண்றாங்க, கம்ப்ளீட் பண்றாங்க, அது நல்லபடியா செய்து முடிக்கிறாங்க. நிறைய ரீசன்ஸ் இருக்கலாம், அதுக்கு காரணங்கள் நிறைய இருக்கு, நம்ம அதுக்குள்ள இப்ப போக வேண்டாம். பட் முக்கியமான ஒரு விஷயம், நீங்க இனி எடுக்கிற எந்த ரெசல்யூஷனா இருந்தாலும், எந்த தீர்மானங்களா இருக்கும், புது வருஷ தீர்மானங்கள் எது எடுத்தாலும் அதை நீங்க அச்சீவ் பண்ண போறீங்க. 100% அதை அச்சீவ் பண்ணுவீங்க. அந்த கேரண்டி நான் சொல்றேன். ப்ரொவைடட் நான் சொல்ற சில காரியங்களை நீங்க ஃபாலோ பண்ணணும். ரைட்? என்னுடைய ஃப்ரெண்ட் வந்து ஜிம் வச்சிருக்காரு. அவர் சொல்லுவாரு, ஜனவரி மாசம் நல்ல வசூல் வரும். என்ன காரணம் நினைக்கிறீங்க? பாடி ஃபிட்டா இருக்கணும்னு நினைச்சிட்டு எல்லாரும் பணத்தை கட்டுவாங்க, கட்டிட்டு போவாங்க. ஒரு வாரம் போறவங்க இருப்பாங்க, 15 நாள், மாச கடைசி ஜனவரி எண்ட்ல கிரவுட் குறைஞ்சிடும். அப்போ இது எல்லா வருஷம் நடக்குது. அதனாலதான் சொல்றாரு ஜனவரி மாசம் வசூல் ஜாஸ்தி. அப்போ யோசித்து பாருங்க, நீங்க அப்படிப்பட்ட ஒரு நபரா இல்லாம நீங்க எடுக்கிற விஷயங்கள் எல்லாமே சக்சஸ்ஃபுல்லா கம்ப்ளீட் பண்ணணும். உதாரணமா சொல்ல போச்சுன்னா, படிக்கிற பிள்ளைகள் அவங்க எஜுகேஷனை பற்றி உள்ள ஒரு ரெசல்யூஷன் எடுப்பாங்க. வேலை பார்க்குறவங்க ப்ரொமோஷனா இருக்கலாம், இல்லைன்னா இன்க்ரிமெண்டா இருக்கலாம், வாட் எவர் மேபி ஒரு ரெசல்யூஷன் எடுப்பாங்க. இல்லைன்னா பாஸ் இந்த வருஷம் தேவையில்லாம திட்டு வாங்கக்கூடாது, ரைட்? இல்லைன்னா இந்த வருஷம் எல்லாருக்குமே ஃப்ரெண்ட்லியா இருக்கணும், இந்த வருஷம் ஒரு ஃபேமிலி டூர் போகணும், வாட் எவர் மேபி. எல்லாமே நம்ம இயர் எண்ட்ல இல்லைன்னா ஜனவரி ஸ்டார்டிங்ல எடுப்போம். பிசினஸ்ல இருக்கவங்க கூட எடுப்பாங்க. சிலர் ஸ்பிரிச்சுவல் கோல்ஸ் கூட இருப்பாங்க. இந்த வருஷம் ஸ்பிரிச்சுவலா இந்த காரியங்கள் செய்யணும், நல்லதுதான். எதுவா இருந்தாலும் எல்லாத்துக்கும் நான் சொல்லக்கூடிய விஷயங்கள் பொருந்தும். ரைட்? சொல்யூஷன் இருக்கா எல்லாத்துக்கும்? 100% சொல்யூஷன் இருக்கு. முடியும்னா என்னால முடியுமா? அது பலருடைய கேள்வி. நீங்க எல்லாம் சொல்றது சரி சரி, சதீஷ் சொல்றதெல்லாம் ஓகே தான், பேப்பர்ல எழுதலாம் எல்லாம் ஓகே தான், பட் என்னால முடியுமா அப்படின்னு நிறைய பேர் கேட்கறாங்க. உங்க மனசுல அந்த ஒரு சந்தேகம் இருந்தா அதை ஒதுக்கி வச்சுங்க, உங்களாலேயே முடியும். ரைட்? நார்மலா இந்த ரெசல்யூஷன்ஸ் வந்து நடக்காம இருக்கிறதுக்குள்ள காரணங்களை நம்ம டிஸ்கஸ் பண்ணணும். ஏன்னா அது தெரிஞ்சாதானே நமக்கு கிளியர் பண்ண முடியும், நம்ம பிரச்சனை என்னன்னு கரெக்ட் பண்ண முடியும். ரைட்? குறிப்பா என்ன சொல்லுவாங்கன்னா, எங்க மிஸ் ஆகுறோம்னு தெரிஞ்சாதான் நம்ம அதை கரெக்ட் பண்ண முடியும், இல்லைங்களா? ஸோ அதை எங்க மிஸ் ஆகுதுன்னு பார்ப்போம். மெயினா மக்கள் இது வந்து நடக்காம இருக்கிறதுக்கு காரணம் வந்து, நான் ஸ்லைடோட போறேன், ஒரு 1 செகண்ட் கொடுங்க. Yes. Yes, it is okay. சாரி. பலருடைய தீர்மானங்கள் இல்லைன்னா ரெசல்யூஷன்ஸ் நடக்காம இருக்கிறதுக்கு ஒன் ஆஃப் த ரீசன் பாத்தீங்கன்னா ப்ரொகாஸ்டினேஷன், தள்ளி போடுறது. எதை தள்ளி போடுறோம்? எல்லா விஷயத்தையும் தள்ளி போடுவோம். காலையில் செய்ய வேண்டியது சாயங்காலம் செய்வோம், அது கூட ஒரு ப்ரொகாஸ்டினேஷன் ஆகும். ரைட்? பெரிய பெரிய விஷயங்கள் தான் தள்ளி போடுறது இல்லை, சின்ன சின்ன விஷயங்கள் கூட தள்ளி போடும். அது ஒரு முக்கியமான விஷயம் நடக்காம இருக்கிறதுக்கு. ரைட்? இதுக்கு என்ன செய்யலாம்? இந்த தள்ளி போடுற விஷயத்த எப்படி நான் மாத்த முடியும், எனக்கு அந்த பழக்கம் இருக்கு அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா, மேக் அ பிளான். எப்படி பிளான் பண்ணணும்? ப்ரீவியஸ் டே நீங்க என்னென்ன செய்யணும், நாளைக்கு என்ன செய்யணும்ன்றதை இன்னைக்கே பிளான் பண்ணிடணும். ஒரு ரஃபா பாத்தீங்கன்னா சின்ன சின்ன டாபிக் எழுதி வைக்கலாம், நோட் பண்ணி வச்சுக்கலாம். நாளைக்கு செய்ய வேண்டிய விஷயத்த இப்போ எழுதி வைக்கலாம். ரெண்டாவது, என்ன தீர்மானம் எடுக்கணும்? இந்த வருஷம் நான் எதையுமே தள்ளி போட மாட்டேன், செய்ய வேண்டிய விஷயங்களை கரெக்டா செய்வேன். வருஷம் எடுக்காம இனி நான் செய்ய மாட்டேன். அதுக்கு முன்னாடி ஒரு பாயிண்ட் நான் ஞாபகப்படுத்துறேன். நார்மலா
பலர் வந்து கோல் செட் பண்றது இந்த வருஷத்துக்கு சொல்லுவாங்க. இல்ல, நான் இன்னைக்கு சொல்லக்கூடாத விஷயத்த நீங்க கேட்டீங்கன்னா உங்க லைஃபுக்கு அப்படின்னு நீங்க முடிவு பண்ணீங்க. வாழ்க்கை ஃபுல்லா இதை நான் ஃபாலோ பண்ணுவேன் அப்படின்னு ஒரு தீர்மானத்தை நீங்க எடுக்கணும். அதுதான் உங்களுக்கு சக்சஸ்க்கான ஃபர்ஸ்ட் ஸ்டெப். லைஃப் லாங். பணம் இந்த வருஷம் மட்டுமா போதுமா? இல்ல, வாழ்க்கை ஃபுல்லா வேணும். அதனால வாழ்க்கை ஃபுல்லா நமக்கு வேணும்ன்றத தீர்மானம் எடுக்கணும். ஸோ வாழ்க்கை ஃபுல்லா இனி நான் ப்ரொகாஸ்டினேட் பண்ண மாட்டேன், தள்ளி போட மாட்டேன். அந்த தீர்மானத்தை நம்ம எடுக்கணும். அதுக்கு பிளானிங் பண்ணிக்கணும். ரைட்? சரி. செகண்ட், ஏதோ நஷ்டப்பட்டது மாதிரி ஒரு ஃபீலிங். என்னால முடியாது, மேல செய்ய முடியாது அப்படின்லாம் தாட்ஸ் எல்லாம் சொல்லுது. என்னால முடியாதுன்னு பலர் நினைக்கிறதுக்கு காரணம், இது நான் நஷ்டப்பட்டுட்டேன் அப்படின்னு நினைக்கிறதுக்கு மெயின் காரணம் என்னன்னா, எதுக்காக நம்ம வாழ்றோம், எதுக்காக படிக்கிறோம், எதுக்காக இந்த உலகத்துல நம்ம பிறந்தோம், எதுக்காக நம்ம இந்த பிசினஸ் பண்றோம், எல்லாத்துக்கும் ஒரு பர்பஸ் இருக்கு, ஒரு காரணம் இருக்கு. அந்த காரணத்தை கண்டுபிடிக்கணும். இதெல்லாம் ஒவ்வொன்றும் ஒரு பெரிய டாபிக். வாய்ப்பு கிடைச்சா இன்னொரு நாள் அதை பத்தி பேசலாம். ஸோ அந்த பர்பஸை நீங்க கண்டுபிடிக்கிறதுக்கு நீங்க தான் உங்க பர்பஸை நீங்க கண்டுபிடிக்கணும். ஸோ அதை தேடுங்க, யோசிங்க. இது அந்த பர்பஸை கண்டுபிடிக்கிறதுக்கு சிடிஸ் வந்து புக்ஸ் இருக்கு. உங்க கோச்ட உங்க ஃப்ரெண்ட்ட இல்லைன்னா யார்கிட்ட கேளுங்க, சொல்லிக் கொடுப்பாங்க. தெரியாதவங்க என்கிட்ட கூட கேட்கலாம், நான் சொல்லி தரேன். ஸோ அதை பத்தி சிந்திங்க. அடுத்தபடியா, பல நேரங்கள்ல நம்ம வந்து ஒரு கவலைப்படுறோம், இல்லைன்னா ஒரு ஏக்கம் ஃபீல் பண்றோம். ஏக்கமா, என்னால முடியலையே அப்படின்னு ஒரு ஏக்கம், இல்லைன்னா என்னால மட்டும் செய்ய முடியலையே, நான் மட்டும் செய்துவிட முடியல அப்படின்னு ஒரு ஃபீலிங், ஒரு எண்ணம் உங்களுக்குள்ள வருதுன்னா, அதுக்கு மெயின் ரீசன் வந்து நீங்க ஆக்ஷன் எடுக்காததால், நீங்க செய்ய வேண்டிய காரியங்களை செயல்படுத்தாததால். ஸோ ஆக்ஷன் ரொம்ப முக்கியம். ரைட்? ஆக்ஷன் எடுக்கிறதுக்கு என்ன விஷயம்னா, நான் ஏற்கனவே சொன்னதுதான், முந்தின நாளே பிளான் பண்ணுங்க. அந்த ஆக்ஷன் எடுக்கிறதுக்கு முந்தின நாளே பிளான் பண்ணணும். டு டூ லிஸ்ட்னு சொல்லுவாங்க. டெக்னிக்கலா நிறைய டேர்ம்ஸ் இருக்கு. செய்ய வேண்டிய காரியங்கள், நாளைக்கு நான் செய்ய வேண்டியதை இன்னைக்கே நான் பிளான் பண்ணணும். இன்னைக்கே நான் மனசுக்குள்ள அதை நான் செய்யறது மாதிரி ஃபீல் பண்ணணும். இன்னைக்கே நாளைக்கு செய்ய வேண்டிய விஷயத்த இன்னைக்கு நான் மனசுக்குள்ள ரெக்கார்ட் பண்ணிட்டேன்னா, நாளைக்கு என்னுடைய ஆக்ஷன்ஸ் எதுலையுமே தடை வராது. அது 100% உண்மை. நான் சொல்றது உங்க விஷயத்துக்கு சொல்றேன். நீங்க அதை மனசுக்குள்ள ரெக்கார்ட் பண்ணீங்க. ஃபார் எக்ஸாம்பிள், நாளைக்கு நீங்க ஒரு நியூ பர்சனை பார்க்கணும், இல்லைன்னா ஒரு பிசினஸ் விஷயமா போகணும், இல்லைன்னா ஒரு ஜாப்ல ஒரு ஒரு விஷயம் இருக்கு. அதை முந்தின நாளே மனசுக்குள்ள ஏத்திங்க. நாளைக்கு இத்தனை மணிக்கு இந்த நேரத்துல இந்த ஆளை பார்க்கணும். ஸோ அந்த ஆளை பார்த்தாச்சுன்னா என்ன பேசணும், என்னென்ன சொல்லணும், என்னென்ன கேட்கணும், எல்லாம் உங்க மனசுக்குள்ள நீங்க ப்ரீ ரெக்கார்டிங் பண்ணிட்டு போனீங்கன்னா உங்க ஆக்ஷன் எந்த காரணத்தினாலையும் தடப்படாது. ரைட்? அடுத்தபடியா, ஓவர்வெல். இதுக்கு சொல்ல போனா நிறைய சொல்லிட்டே இருக்கலாம். வருத்தப்படுறது, லைஃப்ல இனி வருத்தப்பட மாட்டேன் அப்படின்ற ஒரு விஷயம் நீங்க எடுக்கணும். இதுவும் கடந்து போகும். அடிக்கடி பலர் சொல்றது நீங்க கேட்டிருப்பீங்க, காட் நெவர் கிரியேட்டட் ஜங்க். கச்சரையான ஒன்னையும் உண்டு பண்ணல, உங்களை உண்டு பண்ணது யூனிக்கா தான் உண்டு பண்ணியிருக்காங்க. உங்களுக்குன்னு தனித்துவம் கொடுத்தா உண்டு பண்ணியிருக்காங்க. நீங்க சதீஷ் ஆக முடியாது, நீங்க நீங்களாகலாம். ரைட்? நேம் சொல்லப்போனா எல்லாருடைய நேம் சொல்லணும். அவரவர் தான் மாற முடியும். அப்ப எப்படி மாறுறது? நீங்களா மாறுறதுக்கு முதல்ல இறைவனை நம்பணும். இறைவன் மேல நம்பிக்கை வச்சு செய்கிற காரியங்களை நீங்க நம்பிக்கையோட செய்யுங்க. நான் இந்த விஷயம் செய்யறது எனக்கு 100% இறைவன் அதுக்கு ஒத்துழைப்பு கொடுப்பாங்க, நான் கம்ப்ளீட் பண்ணுவேன், நான் ரிசல்ட் உண்டு பண்ணுவேன், அந்த ஒரு எண்ணத்துல பண்ணுங்க. படிக்கிற பிள்ளைகளா இருக்கலாம், வேலை பார்க்கறவங்கள, எந்த ஃபீல்டா இருக்கலாம், எனிதிங், இறைவனுடைய உறுதுணை இல்லைன்னா இதனுடைய
கைப்பிடிச்சு நடக்கிறோம்னு சொல்லுவாங்க, ஹோல்டிங் ஹேண்ட்ஸ். என் கூட இருக்குள்ள ஃபீல் உங்களுக்குள்ள இருந்ததுன்னா இந்த மாதிரி எதுக்குமே வருத்தப்பட மாட்டோம். செய்ய முடியலன்னு கூட வருத்தம், செய்ய முடியலையா நாளைக்கு செய்யலாம், செய்ய முடியல அடுத்த நாள் செய்யலாம், அடுத்த நிமிஷம் செய்யலாம், அடுத்த 5 நிமிஷத்துல செய்யலாம், எப்படி வேணாலும் நீங்க. சரி, ஸோ உங்க சொல்யூஷன் ப்ராப்ளத்துக்கு எல்லாத்துக்கும் சொல்யூஷன் ப்ராப்ளம் என்னன்னு பார்த்துட்டோம். இந்த 4 ப்ராப்ளம் பார்த்துட்டோம். அதுக்கு சொல்யூஷன் ஒன்னு ஒரு பிளான் உண்டு பண்ணோம். 2 பர்பஸ், என்ன பர்பஸ்க்காக நீங்க என்ன நோக்கத்துக்காக அந்த உலகத்துல நீங்க வந்தீங்க, என்ன நோக்கத்துக்காக அந்த பிசினஸ் பண்றீங்க, என்ன நோக்கத்துக்காக வேலை பாக்குறீங்க, என்ன நோக்கத்துக்காக படிக்கிறீங்க, அதை நீங்க தெளிவாகணும். ரொம்ப முக்கியம் அது. ரைட், ஆக்ஷன் எடுக்கிறது. அடுத்தது இறைவனை நம்புறது. ஸோ பேசிக்கா இந்த 4 நம்ம பார்த்தோம். ப்ராப்ளம் என்னன்னு கண்டுபிடிச்சிட்டோம், ப்ராப்ளத்துக்கு ஒரு சொல்யூஷன் கொடுக்கும். ஜஸ்ட் திங்க் பண்ணுங்க. ரைட், நான் டாபிக்காவே எழுதியிருக்கேன், ஏன்னா உங்களுக்கு ஞாபகம் இருக்கிறதுக்கு, மனசுக்குள்ள நிக்கிறதுக்காக. ஒரு நபர், நீங்க இல்லைங்க, ஒரு நபர் ஒரு வருஷம் 1 கோடி ரூபாய் சம்பாதிக்கிறாரு. வருஷா வருஷம் ஒவ்வொரு கோடி மேல வருஷா வருஷம் 10% 20% கூட்டிட்டு தான் இருக்கு, சம்பாதிச்சிருக்காரு. அவருடைய ஆரோக்கியத்தை நஷ்டப்படுத்திட்டாரு. நீங்க பார்த்திருப்பீங்க நிறைய, நான் யாருடைய பேரும் சொல்ல விரும்பல, என் கண் கூட எனக்கு தெரிஞ்ச நிறைய ஃப்ரெண்ட்ஸ் அந்த சூழ்நிலைக்குள்ள கடந்து போனவங்க இருக்காங்க. கோடிக்கணக்கில் சம்பாதிக்கிறாங்க, ஆனா ஆரோக்கியம் இல்லை. அப்போ எப்படிப்பட்ட லைஃப் உங்களுக்கு வேணும்? பணம் மட்டும் போதுமா? யோசிங்க. பணம் சம்பாதிக்கிற அந்த ப்ராசஸ்ல குடும்ப உறவுகளை விரிசல் வரக்கூடிய எத்தனையோ ஃபேமிலிஸ் நான் பார்த்துருக்கேன், நீங்க பார்த்துருப்பீங்க. திங்க் பண்ணுங்க, அது அப்படி பணம் சம்பாதிக்கணுமா? அப்படிப்பட்ட ஒரு பணம் நமக்கு வேணுமா? திங்க் பண்ணுங்க. நீங்க ஒரு பெரிய சொத்தை உண்டு பண்ணீங்க, நிறைய வருமானம் உண்டு பண்ணீங்க. எனக்கு தெரிஞ்சு இந்த கோவிட் டைம்ல நஷ்டப்பட்ட எத்தனையோ ஃபேமிலிஸ் தெரியும். 8, 9 டிப்பர் லாரி, 1க்கு 2 கார், வசதியா இருந்தவங்க கடைசியா எல்லாத்தையும் வித்துக்கிட்டு வாடகை வீட்டுல வந்தவங்களே எனக்கு தெரியும். ஜஸ்ட் திங்க் பண்ணுங்க. எங்க ஊர்ல ரொம்ப க்ளோஸ், எங்க ஊர்ல நான் பார்த்துருக்கேன். இப்படிப்பட்ட ஒரு லைஃப் வேணுமா, இல்ல ஒரு வித்தியாசமான லைஃப் வேணுமா? எப்படிப்பட்ட லைஃப்? நம்ம தேவைக்கு பணம், நல்ல ரிலேஷன்ஷிப், வருமானத்துக்கு எந்த இடையூறும் வராம பாதுகாப்பான ஒரு வருமானம், இப்படி இருந்தா நல்லா இருக்குமா? அப்படி இருந்தா நல்லா இருக்கும்னா பேப்பர் பென் எடுத்துங்க. நான் சொல்லக்கூடிய விஷயத்த பேப்பர்ல நீங்க நோட் பண்ணணும். எனக்கு கோஆபரேட் பண்ணாதான் ஈஸியா இருக்கும், நான் டைம் எடுக்காம ஃபாஸ்டா போவேன். பட் ஹிண்ட்ஸ் தருவேன், நீங்க தான் யோசிக்கணும். உங்க மனசுக்கு நீங்க வேலை கொடுக்கணும், உங்க பிரெயினுக்கு நீங்க வேலை கொடுத்தாதான் இந்த இப்போ கூட என் கூட உட்கார்றது உங்களுக்கு பிரயோஜனம், நீங்க எதிர்பார்க்கறத அச்சீவ் பண்ண முடியும். ரைட், பேப்பர் எடுத்துங்க, இல்ல நோட் புக் எடுத்துங்க. ஒரு பேஜ்ல மேல ஹெட்டிங் ஆரோக்கியம், ஹெல்த் எழுதிங்க. இடது பக்கம் இன்ஃபினிட் ஆக்ஷன் கேம். இது ஒரு கேம், லைஃப் இஸ் a கேம். அதை சந்தோஷமா பிளே பண்றவங்க சக்சஸ்ஃபுல்லா லைஃப் ஓட்டுவாங்க. அந்த கேம் நீங்க நடத்துறதுக்கு என்ன மிஸ் பண்றீங்க? மிஸ்ஸிங் லைஃப் ஸ்கில். அந்த கலை, அந்த கலை, எந்த கலையை நம்ம மிஸ் பண்றோம், அதை ரைட் எழுது. எழுதாச்சா? ரைட், ஒரு பேஜ் எடுத்துங்க. நீங்க நோட் புக்கோ பேப்பரோ எடுத்துங்க. அதுல மேல ஹெல்த் எழுதுங்க. நான் எழுதியிருக்க மாதிரி அதுதான் எழுதி போட்டிருக்கேன். இடது பக்கத்துல இன்ஃபினிட் ஆக்ஷன் கேம். இன்ஃபினிட் ஆக்ஷன் கேம்னா உங்களுக்கு என்ன ரெசல்யூஷன் எடுத்திருக்கீங்க, என்ன தீர்மானம் இந்த வருஷத்துல எடுக்க போறீங்க, இல்ல என்ன தீர்மானம் இனி எடுக்க போறீங்க, இன்னைக்கு எடுக்க போறீங்க. ஒரு ஆக்ஷன் கேம். புரிஞ்சுன்னு நினைக்கிறேன். புரியாதவங்க ஹேண்ட் ரைஸ் பண்ணலாம். லைஃப்ல ரைட் சைட்ல மிஸ்ஸிங் ஸ்கில், அதுக்கு என்ன செய்யணும் உள்ளது 2வது. சரி, ஃபர்ஸ்ட் பேஜ் ஹெல்த், 2வது பேஜ்ல மேல ரிலேஷன்ஷிப். ஃபர்ஸ்ட் பேஜ்ல ஹெல்த் எழுதுனீங்க, செகண்ட் பேஜ் மேல ரிலேஷன்ஷிப். கீழே இருக்கிறதெல்லாம் பிளாங்கா இருக்கட்டும், அப்புறம் எழுதிக்கலாம். அதுலயும் இதேதான், இன்ஃபினிட் ஆக்ஷன் கேம், ரைட் சைட்ல மிஸ்ஸிங் லைஃப் ஸ்கில். 3வது பேஜ்ல கேரியர்.
ரைட். எஜுகேஷன் வந்தா எஜுகேஷன் வைக்கலாம், அவுட் ஆஃப் மேபி நீங்க எது வேணாம் கேரியர்னு வச்சுங்களேன். அது இன்ஃபினிட் ஆக்ஷன் கேம், மிஸ்ஸிங் லைஃப் ஸ்கில். அடுத்ததுல மணி. இப்படி 4 பேஜ் எடுத்து 4 பேஜ்ல நீங்க எழுத வேண்டியது. மேல ஒண்ணுல ஹெல்ப் முதல்ல. இப்ப நான் ஜஸ்ட் ஒரு நிமிஷம் கரெக்டா தரேன், ஒரே நிமிஷம் திங்க் பண்றதுக்காக. நான் எல்லாமே சொல்லியிருந்தா அவங்க மனசுக்குள்ள அது ரெக்கார்ட் ஆகணும்னு கட்டாயம் கிடையாது. ஒரே ஒரு நிமிஷம் டைம் தரேன், அது ஒரு எக்ஸசைஸ் மாதிரி. ஃபர்ஸ்ட் வந்து ஹெல்த்தை பத்தி என்ன வேணும்னு நினைக்கிறீங்க, இனி உங்க ஹெல்த் எப்படி இருக்கும்னு நினைக்கிறீங்க, ஒன்னோ ரெண்டோ எழுதுங்க, ஃபாஸ்டா எழுதுங்க. இனி என்னுடைய வாழ்க்கையில ஹெல்த் வந்து இப்படி இருக்கணும், என்னுடைய ஆரோக்கியம் இப்படி இருக்கணும், இல்ல நான் ஆரோக்கியத்துக்காக இதை செய்யணும். உதாரணமா நான் டைமுக்கு சாப்பிடுவேன், எதுக்காக? என்னுடைய ஆரோக்கியத்துக்காக. வேளா வேலைக்கு சாப்பிடுவேன், மார்னிங் வாட் ஆர் மேபி நீங்க பிளான் பண்ணீங்க. ஃபர்ஸ்ட் உள்ளது மட்டும் எக்ஸசைஸ் நான் போட்டிருக்கேன். எனக்கு வெயிட்டை குறைக்கணும் இந்த வருஷத்துல இல்ல, இனி நான் இந்த வருஷம் குறைச்சா அடுத்த வருஷம் கூடுமா? இல்ல, அப்படி கிடையாது. லைஃப் லாங் உங்க வாழ்க்கை ஃபுல்லா கத்துக்க வேண்டிய, இல்ல வாழ்க்கை ஃபுல்லா செய்ய வேண்டிய, நடத்துக்க வேண்டிய விஷயங்களா. சிலவங்க சொல்லுவாங்க இந்த வருஷத்துல நான் குறைச்சுவேன், வெயிட்டை குறைச்சுவேன். அப்ப அடுத்த வருஷம் நீங்க கூட்ட போறீங்களா அப்படின்னு கேள்வி வரும். சோ இனி லைஃப் ஸ்டைல் தான் உங்க கோல். என்ன? ஒரு லைஃப் ஸ்டைல் ஆக்ஷன் கேம், இன்ஃபினிட். அதுக்கு ஒரு லிமிட் கிடையாது. லைஃப் லாங் நான் இந்த உலகத்துல இருக்கிற வரைக்கும் ஹெல்த்தியா இருப்பேன். அப்படி ஒரு தீர்மானம் நீங்க எடுக்கணும். அதுக்குதான் எக்ஸசைஸ் பண்றதுலாம். ஒரு நாளைக்கு நடக்கிறது 5000 ஸ்டெப் இல்லைன்னா 10,000 ஸ்டெப் எழுதலாம். நான் ஹெல்த்தியா இருந்து மற்றவங்களை அட்ராக்ட் பண்ணுவேன், மற்றவங்களுக்கு ஹெல்த்தை பத்தி சொல்றதுக்கு நான் ஒரு எக்ஸாம்பிளா இருப்பேன், எழுதலாம். ஒரு நாளைக்கு 6 மணி நேரம் தூங்குறது எழுதலாம், 6 to 8 hours வாட் எவர் மேபி நீங்க உங்க எழுதிக்கலாம். டைமுக்கு ஃபுட்டு சாப்பிடுறது எழுதலாம், தண்ணி குடிக்கிறது எழுதலாம். அது கூட நிறைய பேர் யூஸ் பண்றாங்க. ஃப்ரீயா கிடைக்கிற விஷயம், இங்க ஃப்ரீயா கிடைக்குது, உங்க விஷயம் ஊருக்கு தெரியாது. பிரேக்ஃபாஸ்ட் ஸ்கிப் பண்ணாது, ரொம்ப ரொம்ப முக்கியம். பிரேக்ஃபாஸ்ட் ஸ்கிப் பண்ணாதீங்க. ஒரு ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட் தான் உங்க மூளைக்கு குவாலிட்டியை நிர்ணயிக்கலாம். அதனால ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட். மூளை நல்லா இருக்கணுமா, கடைசி வரைக்கும் ஞாபகம் சாரி கடைசி வரைக்கும் ஞாபக சக்தியோட இருக்கணுமா, மூளைக்கு வேலை வேணும்னா நீங்க வந்து மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டை ஸ்கிப் பண்ணக்கூடாது. அதுவும் ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்டா இருக்கும். அது ரொம்ப பெரிய பெரிய டாபிக், இன்னொரு நாள் பேசுவோம். எழுதியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். சரி, இப்ப ரைட் சைடில் உள்ளது அதுக்கும் நான் எக்ஸாம்பிள் போட்டிருக்கேன். தேவைப்படுறவங்க ஸ்கிரீன்ஷாட் வச்சுங்க. இதெல்லாம் சதீஷ் எழுதுனது, பலருடைய ஐடியால, எனக்குள்ளதும் பலருக்குள்ளதும். பட் உங்களுக்கு என்ன வேணும்ல நீங்க தான் எழுதணும். எக்ஸசைஸ் பண்றதுக்கு என்ன பண்ணோம்? ஐ வில் மோட்டிவேட் மை செல்ஃப் டு டு டெய்லி. நான் தினமும் என்ன நானே மோட்டிவேட் பண்ணி நான் கண்டிப்பா செய்வேன் அப்படின்னு. நடக்கிறதுக்கு என்ன பண்ணோம்? சிம்பிள். ஷூஸ் போட்டாச்சுன்னா நடக்கவே முடியும். காலையில இருந்து ரெஸ்ட் ரூம் போயிட்டு ஃப்ரெஷ் ஆயிட்டு ஷூ எடுத்து மாட்டியாச்சுன்னா நடக்காம இருக்க முடியாதுல்ல. ஷூ போட்டு சும்மா வீட்டுல உட்கார முடியாது. ஷூ மாட்டுறது ஒரு ஆக்ஷன். அந்த மிஸ்டிக் ஸ்கில்ல தான். அதை செய்தா நடக்க தோணும். எனக்கு நடக்கிறது இடம் இல்லைன்னு மட்டும் யாரும் சொல்லிடுறாங்க. இடம் தாராளம் இருக்கு, எல்லா இடத்துலயும் இடம் இருக்கு. இடத்தை நம்ம தான் கண்டுபிடிக்கணும். ரைட். மற்றவங்களை நான் அட்ராக்ட் பண்ணுவேன், நல்ல ஆரோக்கியத்துல நான் அட்ராக்ட் பண்ணுவேன். ஒரு புதிய நபர்கிட்டயாவது பேசலாம் அதை பத்தி. உங்களை பத்தி பேசலாம், ஹெல்த் பத்தி பேசினா போதும். அவர் பாப்பாரு, பரவாயில்லையே. இன்னைக்கு ஒருத்தங்க என்ன கேட்டாங்க, ரொம்ப நாள் பரிச்சு ரிலேட்டிவ் வந்தாங்க, சதீஷ் மெலிஞ்சிருக்கேன், நான் இப்பதான் கரெக்டான ஹைட்ல, கரெக்டான வெயிட்ல இருக்கேன், ஹைட்டுக்கு ஏற்ற வெயிட்ல இருக்கேன். நான் சொன்னேன் சரி. அவர் வந்து நல்ல வெயிட், ரைட், எவ்வளவு வெயிட்னு சொல்லல, ரிலேட்டிவ்ஸ்ல இருக்கிறதுனால நான் சொல்லல. கடுமையான வெயிட். அவர் குறைக்கணும்னா ஒரு 30 கிலோ குறைக்கணும், குறைஞ்சது 30 இருந்து 35 கிலோ குறைச்சாதான் அவர் நார்மலுக்கு வருவார். அப்படின்னா புரிஞ்சுங்க. சரி, ஓகே. இது எல்லாமே நம்ம எடுக்கிற டிசிஷன். தூங்குறது, ஒரு அலாரம் செட் பண்ணுவீங்க, இல்லைன்னா தூங்குறதுக்கு ஒரு 10 நிமிஷம் முன்னால ஒரு அலாரம் வச்சுங்க. 10 மணிக்கு தூங்கணுமா, 9:50 அலாரம் செட் பண்ணிக்கணும். ரைட். சாரி, நான் டைம் கொஞ்சம் கூடுதல் எடுக்கிறேன். நீங்க உங்களுக்கு புரியறதுக்காகவும், உங்களுக்கு அது பிராக்டிக்கலா நீங்க செய்யாம இருந்தா நீங்க புரிதல் இல்லை. நானும் ஒரு செஷன் நடத்தினேன்,
ஒரு நேம் சேக் செஷன் நடந்துள்ள கதை நடக்கும். உங்களை ப்ராக்டிக்கலா நான் திங்க் பண்ண வைக்கிறேன், ப்ராக்டிக்கலா எழுதுறதுக்கு நான் வாய்ப்பு. ப்ரோக்ராம் டு ஸ்லீப் ஆன் டைமுக்கு தூங்குறது முக்கியம். அடுத்தது டின்னர் டைம். எவ்வளவு ஏழியரா சாப்பிடுறீங்களோ அவ்வளவு நல்லது. நான் பல ஃபாரின் கண்ட்ரிஸ் இன்ஜினியர்ஸோட நான் ஒர்க் பண்ணியிருக்கேன். மெஜாரிட்டி பீப்புள் நான் பார்த்தது வந்து 6 to 7 மணிக்குள்ள சாப்பிட்டு முடிச்சிருவாங்க. அதுக்கப்புறம் அவங்க சாப்பிடுறது. ஒரு சிலர் வந்து சன்செட்டுக்கு முன்னாடி சாப்பிடுவாங்க. அதுக்கப்புறம் அவங்க சாப்பிட மாட்டாங்க. ஜூஸ் தான் குடிப்பாங்க, லிக்விடா தான் குடிப்பாங்க. பிளான் பண்ணுங்க. பிரேக்ஃபாஸ்ட் கரெக்டா சாப்பிட்டீங்களா? உங்களை நீங்களே அப்ரிஷியேட் பண்ணுங்க. இன்னைக்கு என் மூளைக்கு நான் சரியான சத்து கொடுத்தேன் அப்படின்னு நினைச்சு அப்ரிஷியேட் பண்ணுங்க. அது ஒரு மோட்டிவேஷன் தான். உங்களுக்கு நீங்களே ஒரு அப்ரிசியேஷன் கொடுத்துட்டு. சரி, அடுத்தது ரிலேஷன்ஷிப். டைம் இல்லாதனால ஃபாஸ்டா போறேன். இன்ஃபினிட் ஆக்ஷன் கேம்ல முக்கியமான விஷயம் என்னன்னா லேர்ன் டு சே தேங்க்யூ. நிறைய பேர் அது சொல்றது இல்ல. ஒய்ஃப் ஒரு கப் தண்ணி கொடுத்தாலும் தேங்க்யூ சொல்லணும். நானும் சில மிஸ் பண்ணிடுவேன். நான் இப்ப பிராக்டிஸ் பண்ணணும்னு வச்சுக்கேன். இந்த வருஷம் நான் எடுத்த முக்கியமான ஒரு தீர்மானம் அது. ஒய்ஃப்ட கூட சொல்லணும், பசங்கள்ட்ட சொல்லணும். ஹஸ்பண்ட் எடுத்து கொடுத்தா ஹஸ்பண்டுக்கு சொல்லணும். ஒய்ஃப் தான் எடுக்கணும், எடுத்து கொடுக்கணும்னு கட்டாயம் கிடையாது. ரைட்? சரி. இந்த ஹெல்த்ல ஒரு முக்கியமான விஷயம் விட்டுட்டேன். ஆக்சுவலா சோசியல் மீடியாக்குன்னு ஒரு டைம் வச்சிருங்க. கால்ஸுக்குன்னு ஒரு டைம் வச்சிருங்க. ஒவ்வொன்றுக்கு டைம் செட் பண்ணி நீங்க போனீங்கன்னா ஈஸியா இருக்கும். எல்லாமே ஒரே நாள்ல வராது. ஒண்ணு புரிஞ்சுங்க. ஸ்டெப் ஸ்டெப்பா நீங்க லேர்ன் பண்ணி கத்துக்கலாம். ஸ்டெப் ஸ்டெப்பா நீங்க முன்னால போகலாம். ரைட்? ஓகே. லேர்ன் டு சே சாரி. தவறு நடந்துட்டா சாரி சொல்றதுக்கு முந்திக்கங்க. அது சக்சஸ் பிரின்சிபல். ரைட்? டெய்லி ஏதாவது நல்ல காரியங்கள் கேட்கறதுக்கு, அது சிடியா இருக்கலாம், இல்லைன்னா சோசியல் மீடியா இருக்கலாம், நல்ல காரியங்கள் கேட்கறதுக்கு டைம் ஒதுக்குங்க. அதை இம்ப்ரூவ் பண்ணுவோம். உங்க ஸ்கில் இம்ப்ரூவ் பண்றதுக்காக. லேர்ன் டு சே ஐ லவ் யூ. பேரண்ட்ஸ்ட, பார்ட்னர்ட்ட, ஃப்ரெண்ட்ஸ்ட, வாட் எவர் மேபி, நீங்க அதை பிளான் பண்ணீங்க. அடுத்த ஒரு விஷயம் வந்து நான் ஒரு ஒரு வேர்ல்ட் லெவல் சக்சஸ்ஃபுல்லான ஒரு பர்சன் என்ன கத்துக்கிட்டது. நிறைய பேர் சொல்லியிருப்பாங்க, பட் நான் கத்துக்கிட்டது அந்த நபர்கிட்ட. அவரு அவருக்கு எழுதுக்கு டைம் இருந்ததுன்னா எனக்கு டைம் இருக்கும். அதுக்கு முன்னால நான் கேள்விப்பட்டிருக்கேன், வருஷங்களுக்கு முன்னால கேள்விப்பட்டிருக்கேன், பட் நான் செய்தது இல்லை. அவருக்கே டைம் இருக்குதுன்னா அவர் சொல்லுவாரு 7 கிராட்டிடியூட் டெய்லி எழுதிட்டு தான் நான் தூங்குவேன்னு சொல்லுவாரு. என்ன வேலை இருந்தாலும் நான் தூங்குறதுனால அந்த 7 அன்னைக்கு நடந்த 7 ஆசீர்வாதங்களுக்காக நன்றி எழுதுறதுதான் கிராட்டிடியூட். இன்னைக்கு நீங்க தூங்குறதுனால கிராட்டிடியூட் ஜேர்னல். நான் இப்போ ஒரு புக் ஜேர்னல் வச்சிருக்கேன், கிராட்டிடியூட் ஜேர்னல் வச்சிருக்கேன். நான் டெய்லி அது எழுதுறது வந்து இந்த எல்லோ கலர்ல இருக்கும். எல்லோ கலர் பயிர். நான் டெய்லி புக் தீர்ந்தோம்னா அடுத்த மாதிரி அடுத்த ரெடியா வாங்கி வச்சிருவேன். புக் வாங்கி வச்சிருக்கேன். ஓகே. பிராக்டிஸ் பண்ணாம நம்ம மற்றவங்களுக்கு சொல்லியாச்சுன்னா அது எடுபடாது. நான் அது சொல்றேன், நிறைய பேர்ட்ட சொல்றேன், சொன்ன நிறைய பேர் எழுதிட்டு இருக்காங்க, அதனால பெனிஃபிட் அனுபவிச்சுட்டு இருக்காங்க. நிறைய விஷயங்கள், சின்ன சின்ன விஷயங்கள்ல இருந்து பெரிய விஷயங்கள் வரைக்கும். முக்கியமா ஸ்டூடெண்ட்ஸ் நான் நிறைய பேர் சொல்லியிருக்கேன், இதுல இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். மெடிசன் சீட் வாங்கினவங்க, நல்ல மார்க் வாங்கினவங்க, எக்ஸாம்ல சக்சஸ்ஃபுல்லா பாஸ் ஆனவங்க நிறைய பேர் இருக்காங்க. நான் நிறைய பேருக்கு இதை சொல்லுவேன். இந்த ஸ்கில், இந்த ஒரு விஷயம் வந்து நான் பிசினஸுக்குன்னு இல்லை, லைஃபுக்குன்னு நான் எடுத்துக்கிறேன். இந்த கிராட்டிடியூட் எழுதுறது வந்து எல்லாருமே பண்ணணும். நான் ஒரு பிசினஸ் பண்ணல, நான் வேலை பார்க்கல, ஹவுஸ் ஒய்ஃப், நோ ப்ராப்ளம், நீங்க எழுதுங்க. உங்களுக்கு என்ன அன்னைக்கு டேட்ல நல்ல விஷயங்கள் நடந்தோ அதுக்காக நன்றி சொல்லுங்க. இறைவனுக்கு நன்றி சொல்றது அவ்வளவுதான். கிராட்டிடியூட் எழுதுறதுன்னா அதான் இறைவனுக்கு. அது ஒரு பெரிய டாபிக், அப்புறம் பேசுவோம். ரெண்டாவது, வயதானவங்களை கூப்பிடுறது, பேசுறது. கண்டிப்பா அதை நீங்க செய்ய பிராக்டிஸ் பண்ணுங்க, நல்லா இருக்கும். தேங்க்யூ சொல்றது யாருக்கெல்லாம் சொல்லணும்? பஸ் டிக்கெட்ல, பஸ்ல டிக்கெட் எடுக்கிறோம், கண்டக்டர் கொடுக்குற டிக்கெட், தேங்க்ஸ் சார் சொல்லி பாருங்க, வித்தியாசம். எனக்கு சேஞ்ச் கொடுத்தா ஒரு ஆள்கிட்ட, ஒரு கண்டக்டர் நான் சொன்னேன், தேங்க்யூ சார், சிரிச்சாரு. நான் சொன்னேன், நான் சேஞ்ச் தந்திருக்கணும், நீங்களும் பிஸியா இருக்கு, கொஞ்சம் தந்துருந்தா நல்லா இருக்கும், 500 ரூபா நோட்டு தந்தேன், அதான் தேங்க்ஸ் சொன்னேன். பரவாயில்ல, இருந்து என்கிட்ட சேஞ்ச் இருந்தது. ரைட்? அவர் அன்னைக்கு என்ன ஞாபகம் வச்சிருப்பாரு, அடுத்த நாள் ஞாபகம் வச்சு பாருங்க, பட் அன்னைக்கு ஞாபகம் வச்சுப்பாரு. ஸோ தேங்க்யூ சொல்றது ரொம்ப முக்கியம். சாரி சொல்றதும் அதே மாதிரி தான், பார்த்துங்க.
லேர்ன் டு லிசன். நான் அது டாபிக்கை மாற்றி சொன்னேன். லேர்ன் டு லிசன் இன்னொன்று வரும். இந்த லேர்ன் டு லிசன்னா இன்னொருத்தங்க பேசுறதை நான் கேட்கறது, அந்த டாபிக் தான். சாரி, கரெக்ட் பண்ணீங்க. மற்ற நபர் பேச வச்சுமையோ, இன்னொரு நபர் பேச வச்சுமையோ, அதை லிசன் பண்றது ஒரு ஸ்கில். உதாரணமா இன்னொருத்தங்க பேச வச்சுமையோ, வாய் அடைச்சிடுமா, கிளாஸ் தொட்டிக்கணும். நான் ரொம்ப கஷ்டப்பட்டு தான் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கேன். ஸ்டில் ஐ அம் லேர்னிங். ரைட், நோ ஒன் இஸ் பெர்ஃபெக்ட். ரைட், ஸோ அது ரொம்ப முக்கியமான விஷயம். அடுத்தவங்க பேச வச்சுமே வாய் அடைச்சிட்டு கேட்கணும், என்ன சொல்றாங்கன்னு கேட்கணும். அதுக்கப்புறமா ஆன்சர் கொடுக்கணும். இடையில பேசாம இருக்கிறது ரொம்ப முக்கியம். ரைட், ஐ லவ் யூ, நான் உங்களை நேசிக்கிறேன், உங்களை எனக்கு பிடிச்சிருக்கு, உங்களை ரெஸ்பெக்ட் பண்றேன். ரைட், இதெல்லாம் சொல்றது வந்து இன்டென்ஷனலா நம்ம ப்ராக்டிஸ் பண்ணி வந்தாச்சுன்னா நடக்கும். ரைட், கிராட்டிடியூட் எழுதுறது தூங்குறதுக்கு 10 நிமிஷத்துக்கு முன்னால, இல்ல அரை மணிக்கு முன்னால, இல்ல 20 நிமிஷத்துக்கு முன்னால அதை நீங்க எழுதணும் அப்படிங்கிற விஷயத்தை நீங்க டிசைட் பண்ணிட்டு நீங்க எழுதுனீங்கன்னா 100% உங்களுக்கு அது நடக்கும், ஒர்க் அவுட் ஆகும். ரைட், மற்றவங்களை கூப்பிடுறது, வயசானவங்களை கூப்பிடுறது, பேசுறது, லிஸ்ட் எழுதுங்க. ஒரு லிஸ்ட் எழுதி வச்சுட்டு செய்து பாருங்க. இதெல்லாம் பிளஸிங் அவாய்ட் பண்ணும். ரைட், செல்ஃப் லவ், உங்களை நீங்களே நேசிக்கிறது கூட அந்த ரிலேஷன்ஷிப்ல பொருந்தும். இது ஒரு கலை, அந்த கலையை கற்றுக்கொள்ளுங்க. ரைட், கேரியர், படிப்பு, வேலை, தொழில், எதுவா இருந்தாலும் லைஃபுக்கான படித்தங்கள், வாழ்க்கைக்கான படித்தங்கள், ஸ்கூலுக்கான படித்தம் இல்ல, காலேஜுக்கான படித்தம் இல்ல, வாழ்க்கைக்கான படித்தல். பிஎம்ஏ புக்ஸ் ரீட் 1 பேஜ் மினிமம் 20 மினிட்ஸ் சொல்லுவாங்க. 1 பேஜாவது நீங்க ஆரம்பிங்க வாசிக்காதவங்க. 30 நிமிஷம் ஒரு சிடி இல்லைன்னா மோட்டிவேஷன் டாக் ஒட்டர்மதி கேளுங்க. கேட்கறதுமே சோசியல் மீடியா கேட்கறது கேர்ஃபுல்லா இருக்கணும். வேற நிறைய இருக்கணும். ஆடியோ புக்ஸ் நிறைய இருக்கு, அதுக்குள்ள சப்ஸ்கிரைப் பண்ணி அது கேட்கலாம். பிளானிங் டைம், யாரோட பிளானிங் டைம்? உங்க பிளானிங் டைம். முந்தின நாள் 10 நிமிஷம் ஒதுக்கிடுங்க. நாளைக்கு வேண்டி இன்னைக்கு நம்ம 10 நிமிஷம் ஒதுக்கி நீங்க பிளான் பண்ணீங்கன்னா மினிமம் 10 நிமிஷம் ரொம்ப நல்லா இருக்கும். புதிய ஸ்கில் கத்துக்கிறது. சோசியல் மீடியால ஒர்க் பண்ணது தெரியாது, கத்துக்குங்க. கம்ப்யூட்டர் ஒர்க் பண்ண தெரியாது, கத்துக்குங்க. மொபைல்ல ஆப் ஒரு வீடியோ ஒன்று பண்ண தெரியாது, கத்துக்குங்க. வாட் யார் வேணாலும் எது வேணாலும் கத்துக்கலாம், ஒரு விஷயமே கிடையாது. பிசினஸ் இருக்கு உங்களுக்கு, 1 சேல்ஸ் எவ்ரிடே, 1 நியூ சேல்ஸ் எவ்ரிடே, அதை ஆட் பண்ணீங்க. புதிய சேல்ஸ் ஒன்னாவது நான் பண்ணுவேன். எக்ஸிஸ்டிங் கஸ்டமர்ஸ்ல புதிய கஸ்டமர்ஸ் ஒரு ஆளுக்காக நான் பண்ணுவேன். ஒரு புதிய நபரையாவது சந்திப்பேன். ஒட்டாருந்தி நீங்க எழுதி உங்க கன்வீனியன்ட் எழுதி. இதெல்லாம் செய்யாம இருக்கிறதுக்கு காரணம் வந்து என் மேல எனக்கு நம்பிக்கை இல்லை, உங்க மேல உங்களுக்கு நம்பிக்கை இல்லைன்னு தான் அர்த்தம். அதனால இது மிஸ் ஆகுது. எல்லாத்துக்கும் நெகோசியேட் பண்ணுவோம், எல்லாத்துக்கும் காரணம் சொல்லுவோம், அது ஒரு ரீசன். அது சொல்லாதீங்க. பிராண்டிங், உங்களுக்கு நீங்களே ஒரு பிராண்ட் உண்டு பண்ணுங்க. நீங்க யாரு? இந்த உலகத்துல படைக்கப்பட்ட ஒரு யூனிக் பர்சன். உங்களுக்குன்னு ஒரு பிராண்டை நீங்க உண்டு பண்ணுங்க. நீங்க யாரும் நீங்க அறியப்படணும். நான் சதீஷ் அப்படின்னு அறியப்படுறது அல்ல. சதீஷ் உள்ள நபர் எதுக்கு அப்படின்றத பத்தி நம்ம ஐடென்டிஃபை, மக்கள் ஐடென்டிஃபை பண்ணும். ஃபார் எக்ஸாம்பிள் என்ன மக்கள் சொல்றது? ஆம்பே சதீஷ். அது எனக்கு எனக்கு ஒரு பிராண்ட் நேமா மாறிடுது. முன்னாடி நான் டெக்ஸ்டைல் வச்சிருக்கீங்க, சுரபி தான் சொல்லுவாங்க. என்ன சதீஷ்னே பேர் தெரியாது, சுரபி சதீஷ் சொல்லுவாங்க, சுரபின்னு சொல்லுவாங்க. இப்போ ஆம்பே சதீஷ். அப்போ உங்களுக்குன்னு ஒரு பிராண்ட் ஒன்று பண்ணுங்க. ஹெல்த் கோச், வாட் ஆர் மேபி, நீங்க ஃபிக்ஸ் பண்ணீங்க. அது உங்களுக்கு மக்கள் சொல்ற மாதிரி இருக்கணும். மணி முக்கியமானது. செல்ஃப் டாக், அது பெரிய டாபிக், டைம் இல்லாதனால நான் போகல. அதை நம்ம இன்னொரு நாள் கண்டிப்பா பேசலாம். செல்ஃப் டாக் ரொம்ப முக்கியம். எப்படி எழுதணும், என்னென்ன வார்த்தைகள் எழுதணும், எப்படி அதை சொல்லணும், எந்த மாதிரி சூழ்நிலையில சொல்லணும், எத்தனை நேரம் சொல்லணும் ஒரு நாளைக்கு, இதெல்லாம் ஒரு பெரிய டாபிக். செல்ஃப் டாக் ரொம்ப 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 முக்கியம். மணி விஷயம், மணிக்கான செல்ஃப் டாக் இருக்கு, வாழ்க்கைக்கான செல்ஃப் டாக் நிறைய இருக்கு. மணிக்கான செல்ஃப் டாக் ரொம்ப ரொம்ப முக்கியம். அஃபர்மேஷன், எந்த காரணத்தினாலையும் இந்த மணி பத்தி நெகட்டிவ் பேசக்கூடாது. எந்த விஷயத்துக்கும் நீங்க நெகட்டிவ் பேசக்கூடாது. யாரை பத்தியும் நெகட்டிவ் பேசக்கூடாது. இந்த புதிய வருஷத்துல ஒரு தீர்மானம் எடுங்க, நல்ல விஷயம். யாரை பத்தியும் நான் நெகட்டிவ் சொல்ல மாட்டேன். எந்த ஒரு விஷயத்தையுமே நெகட்டிவா எடுக்க மாட்டேன், பாசிட்டிவா எடுப்பேன். அது உதாரணம் சொல்றேன். என் ஃப்ரெண்ட் ஒரு ஆளு ஐபோன் உடஞ்சு போச்சு. அவருடைய போன் ஒய்ஃப் கையில வாங்கி ஏதோ பாக்குறதோ பேசுறதோ வச்சு கீழே வந்து உடஞ்சு போச்சு, கிராக் ஆயிடுச்சு. அது இன்னொரு டாபிக்கை நான் பேசணும்னு நினைச்சிருந்தேன், பட் ஞாபகப்படுத்துறேன்.
அதுக்கு கூட அவர் என்ன சொன்னார்னா, தேங்க்யூ, தேங்க்யூ காட். ரைட்? சொல்லிட்டு அவர் சொன்ன வார்த்தை எனக்கு ரொம்ப டச் பண்ணுச்சு. இது உடஞ்சதுனால ஏதோ ஒரு மெக்கானிக் ஒருத்தன் ஒரு நபர் வந்து சம்பாதிக்க போறாரு. ஸோ என்னுடைய பணம் அவங்களுக்கு தேவை இருக்கு, கொடுக்குறேன், சந்தோஷமா கொடுக்குறேன். யோசித்து பாருங்க, அந்த மனநிலை நம்ம உண்டு பண்ணணும். ஈஸி கிடையாது, ரொம்ப ஈஸி கிடையாது, கஷ்டமானதுதான். பட் நம்ம அதை உண்டு பண்ணணும். கடினமான விஷயத்துக்கு கூட, இல்லைன்னா நடக்கக்கூடாத விஷயத்துக்கு கூட நம்ம கோவப்படாமலோ நன்றி உணர்வோட இருந்தோம்னா அதுக்கு பிளஸிங் தனி. ரைட்? அடுத்தது அஃபர்மேஷன் சொல்றேன், சேரிட்டி ஃப்ரம் எவ்ரி இன்கம். எல்லா வருமானத்துல இருந்தும், இந்த வருமானம் யார் கொடுக்குறார்? என்னுடைய ஃப்ரெண்ட் ஒருத்தர், அவரு சொல்லக்கூடாது, மற்ற சொல்றேன், முஸ்லீம் நண்பர். அவர் முஸ்லிம்ஸ் வந்து நார்மலா வந்து சேரிட்டி கொடுக்கறதுல ரொம்ப எக்ஸ்பர்ட். ரைட்? அவர் அஷ்ரஃப் பேரு. அன்னைக்கு அவருக்கு மாத வருமானம் ரஃப்லி 4 to 5 lakhs சம்பாதிச்சிருந்தாரு. நான் அவர்கிட்ட மலையாளி, அவர்கிட்ட நான் சொன்ன வார்த்தை தான், இன்னைக்கு நீங்க சம்பாதிக்கிறது யாருடைய திறமைன்னு கேட்டேன். கண்டிப்பா எனக்கு திறமை கிடையாது, அல்லாவோட. அவருக்கு நம்பிக்கை அல்லா மேல, அல்லாவோட அருள் சொன்னார். நான் கேட்டேன், இவ்வளவு பணம் உங்களுக்கு அல்லா கொடுத்தாரான்னு கேட்டேன். இவ்வளவு ரூபாயும் அல்லா உங்களுக்காக கொடுத்தாருன்னு கேட்டேன். அவருக்கு ஒண்ணும் புரியல. இல்ல, எனக்கு, என் பிள்ளைக்கு, ஃபேமிலிக்கு எல்லாத்துக்கும். திருப்பியும் கேட்கிறேன், இவ்வளவு ரூபாவும் அல்லா உங்களுக்காக கொடுத்தாருன்னு கேட்டேன். தகுதி இல்லாத ஒரு ஆளுக்கு இந்த இவ்வளவு ரூபா கொடுக்குறாரு, சும்மா கொடுக்குறாரான்னு கேட்டேன். ஒரு நிமிஷம் யோசித்தாரு. அது நான் சேரிட்டி பண்ணிட்டு, நீங்க எவ்வளவு பண்றீங்கன்னு நான் கேட்கல, பட் ஒரு பெர்சன்டேஜ் ஒதுக்குங்க. அது நான் அந்த டைம்ல கொடுக்குறேன், இந்த டைம்ல கொடுக்குறவர் தான். அது பெர்சன்டேஜ் ஒதுக்கி பாருங்க, there will be difference. ஆசீர்வாதம் உங்களுக்கு மட்டும் இல்ல, உங்க குடும்பத்துக்கும் சொல்லுங்க. அவர் செய்ய ஆரம்பிச்சாரு. ஒரு 6 மாசத்துல அவர் என்கிட்ட சொன்னது, தேங்க்யூ சதீஷ், என் கண்ணை திறந்துட்டாரு, செய்து பாருங்க. தனியா அக்கௌண்ட் வச்சுக்கலாம், தனியா பாக்ஸ் வச்சுக்கலாம், வாட்டர் மேபி. உங்க இன்கத்துல ஒரு பெர்சன்டேஜ், எவ்வளவு நான் சொல்ல, இட்ஸ் அப் டு யூ. சேரிட்டிக்கு மாத்திங்க. தகுதி உள்ளவங்களுக்கு கொடுங்க, அது ரொம்ப முக்கியம். தகுதி இல்லாத ஆளுக்கு நான் கொடுக்கறதே இல்லை. ஐம் சாரி டு சே, இந்த ஆடம்பரமா சில காரியங்கள்லாம் செய்வாங்க ஒவ்வொரு இதுலையும். அது எந்த ரிலீஜியனா இருந்தாலும் சரிதான். இந்த ஆடம்பரமான காரியங்களுக்கு ஒன்றும் நான் இடப்பட மாட்டேன், நான் செய்ய மாட்டேன், நான் என்கரேஜும் பண்ண மாட்டேன். வெரி சாரி, ஐ எம் வெரி ஸ்ட்ரிக்ட் ஆன் தட். தகுதி உள்ளவங்களுக்கு, உங்களை சுற்றி தகுதி உள்ளவங்க இருக்காங்க. அது உங்க கம்யூனிட்டியா இருக்கலாம், இன்னும் வேற கம்யூனிட்டியா இருக்கலாம், யாருக்கா இருந்தாலும் செய்யுங்க, செய்து பாருங்க. அது ஒரு பிளஸிங். ரைட்? அதுக்குதான் ரைட்ல எழுதுனேன், இத்தனை பர்சன்டேஜ் செப்பரேட் பாக்ஸ் வச்சுக்கிறேன். ஒவ்வொரு வருமானத்துல இருந்து எனக்கு எத்தனை சோர்ஸ் ஆஃப் இன்கம் வரணும், அது உங்க கையில தான் இருக்கு. அதுதான் அடுத்த பாயிண்ட். ஸ்டார்ட் நியூ சோர்ஸ் ஆஃப் இன்கம் எவ்ரி 3 months. இவங்க எப்படிங்க ஒரு சோர்ஸ் வச்சு சமாளிக்கிறதே கஷ்டமா இருக்கு, 2 சோர்ஸ் வச்சு பார்க்கறதே கஷ்டமா இருக்கு, 3 சோர்ஸ். சக்சஸ்ஃபுல் பீப்புள் வந்து எத்தனை சோர்ஸ் வச்சுப்பாங்கன்னு அடுத்த இதை பார்ப்போம். ரைட்? அடுத்த ஸ்டேஜ்ல பார்ப்போம். கடைசி ஒரு பாயிண்ட், முக்கியமான விஷயம், நெவர் சே ஒன் டே வில் மேக் மோர் மணி. சொல்லாதீங்க, மிஸ்டேக். ஒரு நாள் நிறைய பணம் சம்பாதிப்பேன், என் தேவைக்கு எல்லா தேவையும் பூர்த்தி ஆகிற மாதிரி சம்பாதிப்பேன், சொல்லாதீங்க. ஒரு நாள்னா என்னைக்கு, எந்த வருஷம், எந்த மாசம், எப்போ, எத்தனை வயசுல? இப்போ இப்போ வேணும். இன்னைக்கு எனக்கு தேவையெல்லாம் எனக்கு ஃபுல்ஃபில் ஆகணும், நாளைக்கு எனக்கு தேவையெல்லாம் ஃபுல்ஃபில் ஆகணும். அந்த மாதிரி மைண்ட் செட்டை உண்டு பண்ணீங்கன்னா சோர்ஸ், பல சோர்ஸ்ல இருந்து உங்களுக்கு இன்கம் வரும். அது எந்த மாற்று கருத்தும் இல்லை. பிராக்டிஸ் பண்ண வேண்டிய சில விஷயங்கள் ஃபியூ மினிட்ஸ்ல முடிச்சுடுவேன். ஸ்பெண்ட் டைம் ஃபார் யுவர் செல்ஃப். இந்த உலகத்துல யார் உங்களுக்கு முக்கியம்? ஒய்ஃபா, அப்பாவா, அம்மாவா, பிள்ளையா? பலரும் பலர் சொல்லுவாங்க. பட் உங்களுக்கு நீங்க தான் முதல்ல முக்கியம். உங்களுக்காக டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்க. திங்க், ரைட், பிராக்டிஸ், வாட் மேபி. திங்க் பண்ணுங்க. உங்க லைஃப்ல என்ன மிஸ் ஆகுதுன்னு திங்க் பண்ணி பாருங்க. உங்க வாழ்க்கையில என்ன மிஸ் ஆகுதுன்னு திங்க் பண்ணி பாருங்க.
எந்த இடத்துல நான் இம்ப்ரூவ் பண்ணணும்னு திங்க் பண்ணுங்க. யோசிங்க. இப்ப சொல்லுங்க. உங்க கோல், உங்க ரெசல்யூஷன், உங்க தீர்மானங்கள் குறிப்பிட்டதா இருக்கணுமா? இல்ல வாழ்க்கை ஃபுல்லா இருக்கணுமா? ஃபினைட்டா இருக்கணுமா? இன்ஃபினைட்டா இருக்கணுமா? ஒரு குறிப்பிட்ட வட்டத்துக்குள்ள இருக்கணுமா? இல்ல வாழ்க்கை ஃபுல்லா எனக்கு கிடைக்கக்கூடிய விஷயமா இருக்கணுமா? நீங்க நம்பணும். நீங்க எதை எழுதுறீங்களோ ஆல்ரெடி உங்களுக்கு கிடைச்சது மாதிரி நீங்க நம்பணும். ரிலேஷன்ஷிப்ப பிராக்டிஸ் பண்ணுங்க. இதெல்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியம். வாழ்க்கையில நீங்க பெரிய லெவல் வருவீங்க. அதுல எந்த மாற்று கருத்தும் இல்ல. யாரோ ஒரு ஸ்லைட் கேட்கறாங்க. நான் கடைசியா ஷேர் பண்றேன். ரைட். கவுண்ட் யுவர் பிளெஸிங்ஸ். இன்னைக்கு இவ்வளவு நேரம் உட்கார்ந்திருந்தோம். 40 நிமிஷத்துக்கு முன்னாடி. எதை கத்துக்கிட்டீங்க? எதை கொண்டு போறீங்க? எதை உங்க வாழ்க்கையில பிராக்டிஸ் பண்ண போறீங்க? என்ன தீர்மானம் எடுத்தீங்க? நான் இப்ப சொன்ன வார்த்தைகள் எதுவுமே என்னுடையது இல்ல. பல இடத்துல இருந்து கேட்டதும், நான் பிராக்டிஸ் பண்ணதும், அது எனக்கு நம்பிக்கை இருந்ததுனால தான் உங்களுக்கு சொன்னேன். நானும் இப்போ நிறைய விஷயங்கள் பிராக்டிஸ் பண்ணிட்டு என்ன தீர்மானம் இப்ப எடுக்கிறீங்க? உட்கார்ந்து ஒரு 10 நிமிஷம் உட்கார்ந்து சொன்ன விஷயங்களை யோசித்து ஒரு தீர்மானம் எடுத்துக்கிட்டு நடக்கும். ஏதாவது விஷயங்கள் உங்களுக்கு டவுட் இருந்தா உங்களுக்கு யாரு இந்த மீட்டிங் லிங்க் கொடுத்தாங்களோ அவங்கள்ட்ட கேளுங்க. நான் கொடுத்தேன்னா என்னட்ட கேளுங்க. நான் கைட் பண்றேன். என்னையில இந்த ஆக்ஷன் எடுக்கணும். நாளைக்குன்னு சொன்னா இல்ல. இன்னைக்கு. நீங்க தூங்குற டைம் ஆச்சுல. 10 நிமிஷமாவது உங்களுக்கு வேண்டி ஒதுக்கிட்டு நீங்க போங்க. 10 நிமிஷம் உங்களுக்கு வேண்டி ஒதுக்கிட்டு நீங்க ஆரம்பிங்க. கிராட்டிடியூட் எழுத மறந்துடாதீங்க. நன்றி உணர்வு உள்ளவங்களா காணப்படுங்க. பைபிள்ல ஒரு ஸ்டோரி அதை பத்தி ஒரு இன்சிடென்ட் சொல்லியிருப்பாங்க. ஜீசஸ் கிரைஸ்ட் வந்து 10 பேருக்கு சுகம் கொடுத்தாரு. ஒரே ஒரு ஆள் மட்டும் தான் திருப்பி வந்து நன்றி சொல்லிட்டு போனார். நீங்க எப்படிப்பட்ட நபரா இருக்கிறீங்க? இறைவனுக்கு நன்றி சொல்ற நபரா இருக்கிறீங்களா? ஒவ்வொரு நாளும் நைட்ல நீங்க தூங்கும். இன்னைக்கு நம்ம இருந்தது யாரோட திறமை? காலையில இருந்து ஈவினிங் வரைக்கும் யோசிச்சு பாருங்க. பல இடங்கள்ல யாரோட திறமை? உங்க திறமையா? உங்க பெற்றோரோட திறமையா? நத்திங். யாரோட சாமர்த்தியம்? இறைவனுடைய பிளஸிங். இறைவன் கொடுத்த ஒரு 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 வரம் இல்லைன்னா பிளஸிங் உடம்பு நிறைய சொல்லலாம், சொல்லிட்டே இருக்கலாம். ஒரு நன்றி உணர்வு உள்ளவர்களா காணப்படும். ஆக்ஷன் யார் கையில இருக்கு? உங்க கையில தான் இருக்கு. ஒய்ஃப் செய்யணும், ஹஸ்பண்ட் செய்யணும், பிள்ளை செய்யணும், அப்பா செய்யணும். நீங்க உங்களுக்கு என்ன செய்யறீங்க? அதான் முக்கியம். சார் அன்மியூட் பண்ணுங்க. ஓகே. ஆக்ஷன் உங்க கையில இருக்கு. ரிசல்ட் இறைவன் வரும். உங்க அப்பா உங்களுக்கு இல்ல உங்க அம்மா உங்களுக்கு கெடுதலான ஒரு விஷயம் செய்வாங்களா? செய்ய மாட்டாங்க. பெற்றோரே செய்யாம இருக்கு. இறைவன் என்ன செய்வார்? இறைவன் கண்டிப்பா அதை பிளஸ் பண்ணுவான். பிலீவ் இன் காட், பிலீவ் இன் மிராக்கிள். இறைவனை நம்புங்க, அதிசயங்களை நம்புங்க. பெரிய பெரிய அதிசயங்கள் உங்க வாழ்க்கையில் நடக்குது. அட்வான்ஸ் நியூ இயர் விஷஸ் ஃபார் இன்ஃபினிட் ஹெல்த்தி ஹாப்பி வெல்த்தி அண்ட் ஜாய்ஃபுல் லைஃப். ஒரு நாள் மட்டும் இல்ல, இனி வாழ்க்கை ஃபுல்லா இந்த பிளஸிங் உங்களுக்கு இருக்கட்டும். இவ்வளவு நேரம் பொறுமையா உட்கார்ந்து கவனிச்சீங்க. கண்டிப்பா நான் உங்க லைஃப்ல ஒரு மெசேஜாவது டேக் அவே இருந்திருக்கும் நான் நம்புறேன். அந்த ஹோல் ஹார்ட்டடா சொல்றேன். இது உங்க லைஃப்ல நடக்கணும்னு நான் வேண்டிக்கிறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஸோ மச். லவ் டாக்கிங் டு யூ. ஆல் தி பெஸ்ட்.